ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஒரு முக்கியமான விஷயம்தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் டெய்லரிங் கிளாஸ் போனப்போ தைச்ச 2வது ப்ளவுஸ் தான். ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து 2வது ப்ளவுஸ் வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது பக்கத்து வீட்டு பொண்ணுக்காக நான் வந்து தைச்சி கொடுத்தது. நான் டெய்லரிங் கிளாஸ் போகிறப்போ வந்து என்னை நம்பி துணி கொடுத்த ஒரே ஆள் அவங்க தான். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எப்படியாவது ப்ளவுஸ் நல்லா தைச்சி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே கட்டிங் எல்லாம் வந்து தெளிவாக போட்டு இந்த ஒரு ப்ளவுஸை மட்டும் நான் வந்து 1 வீக் தைச்சேன். எனக்கு வந்து டெய்லரிங் கிளாஸில் முதல் வந்து நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் போடுறது, அப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 2வது ப்ளவுஸ், அதாவது கிராஸ் கட்டிங் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து பழகுறதுக்காக நான் கொண்டு போன ப்ளவுஸு. அதனால் வந்துட்டு இந்த ப்ளவுஸில் பார்த்துட்டோன்னா பட்டி பீஸ்கள்லாம் வந்து அதிகமான கிளாத் வச்சுருக்க மாட்டேன். 2 பீஸ் தான் வந்து வச்சுருப்பேன். ஒன்று வந்து ப்ளவுஸோட மெயின் பீஸ், இன்னொன்று வந்துட்டு சப்போர்ட்டிங் பீஸு. ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸில் வந்து ரவுண்ட் நெக் போட்டதால் இந்த செகண்ட் ப்ளவுஸில் வந்து நான் என்ன பண்ணேன், டைமண்ட் நெக் வச்சு தைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மேம்கிட்ட வந்து டைமண்ட் நெக்கு தைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, சரி ஓகே அப்படின்னாங்க. பா நெக் ட்ரை பண்ணலாம்ல, கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்துட்டு இல்லை, டைமண்ட் நெக்கே வந்து வச்சு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வச்சு ட்ரை பண்ணது. இந்த கப் சேஃபெல்லாம் வந்து பாருங்கள், நான் பழகிறப்போ போட்டு தைச்சது. ஸோ இதுக்குன்னு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேம் சொன்னாங்க, இவ்வளோ தான் பிடிக்கணும் அப்படிங்கிறத. அதை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆம்கோல் சைடு ஜாயிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வருது. இந்த ப்ளவுஸ் வந்து இன்னமும் கஸ்டமர் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்லேயே வந்து எனக்கு ப்ளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டு கொடுங்க, ஏன்னா இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆம்கோலோட டாட் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு பக்கமாக பிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் 1/2 இன்ச் விடுறேன். பழகிறப்பெல்லாம் வந்து 1/4 இன்ச் வந்து போதும், 1/4 இன்ச் விட்டால் ஸ்டிச்சிங்க்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால 1/4 இன்ச்சு தான் வந்து விட்டுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு போடுவோம் இல்லைங்களா தையல், இப்போல்லாம் வந்து 1/4 இன்ச்சு வந்து போடுறேன். என்னோடய ஸ்டிச்சிங் அண்ட் தையலெல்லாம் வந்து நீட்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் தைச்ச ஃபஸ்ட் ப்ளவுஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா சைடு தையலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்போல்லாம் வந்து எனக்கு தெரியாது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நம்ம தையல் போடணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ளவுஸில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஏகப்பட்ட தையல் வந்து போட்டிருக்கேன். அதையெல்லாம் வந்துமே கஸ்டமர் பிரித்து விட்டு தான் போட்டிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் தைச்சி கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டெய்லரிங் கற்றுக்க போனப்போ தைச்ச ப்ளவுஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்டுகிட்ட அந்த ஃபோல்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும்தான் நான் மடித்து தைச்சிருக்கேன். ஸோ 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக விட்டுட்டு 1/2 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணி அந்த கவர் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வந்து மடித்து தைச்சிட்டேன். இந்த ப்ளவுஸை வந்து பார்த்ததையுமே கண்டுபிடிச்சிடலாம், ஏதோ ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க தான் தைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்டு தையலெல்லாம் வந்து அப்போ நல்லாவே போட தெரியாது. ஏதோ ஒரு வாக்கில் அது பாட்டுக்கு போயிருக்கு. ஆனால் செகண்ட் ப்ளவுஸ்லேயே இந்த அளவுக்கு நான் தைச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து இன்னமும் கரெக்டாக இருக்குது, அளவு ப்ளவுஸாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து இதில் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும். இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன் சைடு ஸ்லீவ் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ அவங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து கொஞ்சம் லீனாக இருந்தாங்க நான் தைச்சி கொடுக்குறப்ப. இப்போ வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க. தையல் வந்து நிறைய பிரித்து விட்டு போட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து அடிக்கடி போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இந்த கஸ்டமரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயெல்லாம் பார்த்துட்டா எங்கே போனாலுமே இந்த ப்ளவுஸ் தான் எடுத்து ஃபஸ்ட்டு போடுவாங்க. ஏன்னா ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ப்ளவுஸில் கப் சேஃப் மட்டும் அந்த மேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எதனால் வந்து இந்த மாதிரி கப் சேஃப் அவங்க போட்டாங்க, இந்த மாதிரி போட சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து டீட்டெயிலாக நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து டெய்லரிங் கற்றுக்க போனப்போ மெஷர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம நோட் போட்டு மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த நோட்டு வந்து இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்குமே நான் வந்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த நோட்டில் இருக்குது. ஆயுத பூஜைக்காக வந்து செட் சேரீ எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ளவுஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது.
அந்த ப்ளவுஸ் வந்துட்டு இந்த கட்டிங்கில் வந்து போட்டு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் எதனால் வந்து நீங்கள் கட்டிங் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு பக்கம் வந்து டெய்லரிங் கிளாஸ் போனேன். ஸோ அங்கே சொல்லி கொடுத்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு பக்கம் நம்ம போகிறப்போ எது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ வந்து நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இந்த ப்ளவுஸ் சொல்லி கொடுத்தவங்க வந்து ரொம்ப வயசானவங்க. அதனால் வந்து அவங்க அந்த காலத்து மெத்தடு தான் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த மேம் வந்து ஸ்லீவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுவாங்க. அதையும் நான் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வந்து கவர் தட்டு எடுப்போம் இல்லைங்களா? அவங்க வந்து ஃபுல்லாக கவர் தட்டு எடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே மட்டும்தான் கவர் தட்டு எடுப்பாங்க. அதுவும் நான் வந்து எப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா செகண்ட் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறப்போ வந்து கூடவே மேம் இருப்பாங்க. இப்படி தான் அளவு எடுக்கணும், இப்படி தான் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பக்கத்தில் நின்று தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக வந்து வந்திருக்கு. வி பட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கீழே இறக்கி தான் வந்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுல வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு எப்போவோ தைச்ச ப்ளவுஸ் இப்போ வந்து எனக்கு இதுவே மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட். ஸோ அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கப் சேஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த பட்டி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பட்டி வந்து ஒரு போட் ஷேப்பில் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த தையலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். மறக்காமல் வந்து இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேஃபு, பானைக்கு, டைமண்ட் நெக்கு, நெக் டிசைன்ஸ் வந்து இந்த 3 டிசைன் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் சொல்லி கொடுக்கல. எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து பே பண்ணி படிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் ஸ்டார்டிங்கில் வந்து இவங்ககிட்ட பேசிக் மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து மற்றவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறப்பெல்லாம் பார்த்துட்டா ரொம்பவே பயப்படுவேன். அச்சோ, ஏதாவது நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, கிளாத் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேயே தான் நான் இருப்பேன். அதனால் வந்துட்டு நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவனமாக நான் வந்து கட்டிங் போடணுமோ அந்தளவுக்கு தான் வந்து கட்டிங் போட்டு தைச்சி கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து தையல் வந்து கரெக்டாக வராது. ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்க தான் வந்து கரெக்டாச்சு. எந்த சூழ்நிலையிலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய முயற்சியை மட்டும் நான் வந்து கைவிடவே இல்லை. கண்டிப்பாக என்னால் முடியும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி என்னால் தைச்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ அது வந்து இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கும் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்திருக்கு. ஸோ நான் வந்து வரவே இல்லை அப்படின்னெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா கஸ்டமர்கிட்ட வந்து நெகட்டிவ் கமெண்ட் வாங்காமல் கண்டிப்பாக வந்து யாருமே ப்ளவுஸ் தைச்சி பழகியிருக்க மாட்டாங்க, நான் உட்பட. எந்த அளவுக்கு நம்ம வந்து தவறுகள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து திருத்திக்கிட்டு நல்லா ப்ளவுஸ் தைக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி மட்டும் செய்யுங்க. அது ஒன்று செஞ்சாவே போதும், நம்மளாலேயும் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.